ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்னா தமிழில் வந்து சாப்டர் 8 சிறிய சுழி. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சாப்டரு. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் வரப்போ எல்லா சாப்டருமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்ட்ரோக் எல்லாம் ஒவ்வொரு சாப்டர் எல்லாமே ஒவ்வொரு கான்செப்ட். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தே தான் பார்க்க போகிறோம். அதையவே சின்னதாக சுருக்கி எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ ஷார்ட் ஃபார்மாக கொண்டு போகிறக்கா நமக்கு இது சாப்டர் இருக்குது. ஸோ இது இம்பார்ட்டண்டான சாப்டர், தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சிறிய சுழி ஃபஸ்ட்டு பாருங்கள். சாப்டர் நேம் என்னது? சிறிய சுழி. அதாவது சின்ன சர்க்கிள் மட்டும் போட்டால் போதும். அதுக்கு ஒரு மீனிங் நமக்கு இருக்குதுல்ல. அதாவது ஆரம்பத்திலும் நடுவிலும் சிறிய சுழி. அதாவது சாசாவுக்கு இந்த ஸ்ட்ரோக் நாம் போடுவோம் என்று தனியாக மெய்க்கூறி இருந்தாலும் அது சின்ன சர்க்கிள் வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது எப்படின்னா இடது வலது வாட்டம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பகுதியில் இனிமேல் இதெல்லாம் தேவையில்லை. ஒரு சின்ன சர்க்கிள் மட்டும் போட்டால் நமக்கு சாசான்னு அர்த்தம். அதாவது ஸ்டார்டிங்குமே மீடியலாகவும் அதாவது சென்டராகவும் போட்டால் மட்டும்தான் சாசான்னு மீனிங். கடைசியாக போட சாசா மீனிங் கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்குமே நடுவுலையும் போட்டால் மட்டும்தான் சாசாங்கிற மீனிங். இப்போ நம்ம ஸ்ட்ரோக்குள்ளே போகலாம், வாங்க பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், கொடுத்துருக்கேன் பாருங்கள். சாக்குன்னு இப்போ நாம என்னது இந்த மாதிரி ஸ்ட்ரோக் போடுவோமா? சாக்கு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சர்க்கிள் போட்டால் போதும். இந்த மாதிரி சின்ன சர்க்கிள் போட்டால் சாசான்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் நமக்கு கையின் போக்கை பொறுத்து இடது வலது வாட்டத்தில் சுழி போடப்படும். அதாவது இப்படியும், அதாவது இப்போ லெஃப்ட் சைடும் போடலாம், இப்போ ரைட் சைடும் போடலாம். இதுதான் கான்செப்டே உங்களுக்கு. ஓகேங்களா? தனித்து வந்தால் இடது வாட்டமாக போடப்படும். அந்த அளவுக்கு தேவையில்லை. மொத்தம் சர்க்கிள் போட்டால் சாசா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரோக் பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட் என்ன ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கா? நமக்கு சாவி கொடுத்துருக்கானா? சாவி பிரிங்க பார்க்கலாம். சா ப்ளஸ் ஆ, வா ப்ளஸ் இ, சாவி. ஸோ ஸ்டார்டிங் என்ன வந்துச்சு? நமக்கு சா வந்துருச்சுங்களா? நான் என்ன சொல்லிக்கிறேன், ஸ்டார்டிங்குமே சென்டராகவும் நடுவுலையுமே சாசா வந்தால் சர்க்கிள் போகலான்னு சொல்லிக்கிறேன்னா, இங்கே சா எங்கே வந்திருக்கு? ஸ்டார்டிங் வந்துருச்சா? சாக்கு அப்புறம் ஆங்கிறது வவ்வல். அடுத்து என்ன ஸ்ட்ரோக் இருக்குது? வா ஸ்ட்ரோக் இ வவ்வல் இருக்குதுங்களா? அப்போ ஆனு ஃபஸ்ட் பிளேஸுங்களா? அப்போ சாக்கு சர்க்கிள் போட்டு வா ப்ளஸ் ஆ. சாக்கு அப்புறம் ஆ வவ்வல் பாருங்கள். சாக்கு அப்புறம் ஆ வாக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ சாக்கு அப்புறம் ஆ வாக்கு முன்னாடினா இங்கே வரும் நமக்கு வா ப்ளஸ் இ. ஓகேங்களா? சாவி. ஓகேங்களா? இதுதான் சாவின்னு அர்த்தம் நம்ம. ஓகேங்களா? சாவி. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று சொல்கிற கேளுங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் சர்க்கிள் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் அதான் படித்தாகணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம சர்க்கிள் சா போட்டோம்னா ஃபஸ்ட்டு சாதாரண படித்தாகணும். இங்கே சொல்லலாம், இங்கே வவல் பிஃபோராக இருக்குது, நான் ஃபஸ்ட்டு ஆ போட்டு சவி ஆ சாவி இந்த மாதிரிலாம் நான் படிக்கவே கூடாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சர்க்கிள் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சர்க்கிள் தான் படிக்கணும். ஃபஸ்ட்டு சர்க்கிள் என்னது? சா. அதுக்கடுத்த வவ்வல் பிஃபோர் இருக்குதா? பிஃபோர்னா ஃபஸ்ட் தான் படிக்கணுமா? சா ப்ளஸ் ஆ சா, வா ப்ளஸ் இவி சாவி. சா ப்ளஸ் ஆ சா, வா ப்ளஸ் இவி சாவி. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்ச உங்களுக்கு? ஸோ ஈஸியான கான்செப்ட் தான் உங்களுக்கு. அடுத்து பாருங்கள், சிலை. ஓகேங்களா? சிலை அப்படின்னா சிலை பிரிங்க பார்க்கலாம். சா ப்ளஸ் இ, லா ப்ளஸ் ஐ. ஸோ ஸ்டார்டிங்கே சா வந்துருச்சுங்களா? ஸோ ஈனது தேர்ட் பிளேஸ். அப்படின்னா லாஸ்ட் ஸ்ட்ரோக். ஓகேங்களா? போட்டால் சி போடு, லா ப்ளஸ் ஐ லை சிலை. சா ப்ளஸ் இ சி, லா ப்ளஸ் ஐ லை. ஃபஸ்ட்டு சா தான் படிக்கணும். சா ப்ளஸ் இ, லா ப்ளஸ் ஐ சிலை. ஸோ லா போட்டு ஐ சிலை போட்டோம். அடுத்து பாருங்கள், நெசவு. நெசவு பிரிங்க. நா ப்ளஸ் ஏ. ஓகேங்களா? சா ப்ளஸ் வாக்கப்புறம் ஊ, நெசவு. ஓகேங்களா? நா ப்ளஸ் ஏ சாக்கப்புறம் ஆ சா, வா ப்ளஸ் ஆ, வா ப்ளஸ் ஊ, சாரி வா ப்ளஸ் ஊ நெசவுன்னு அர்த்தம். இதில் சா பாருங்கள் எங்கே வந்திருக்கு? நடுவில் வந்திருக்குங்களா? முன்னாடி என்ன ஸ்ட்ரோக் இருக்குது? நா ஸ்ட்ரோக்கு. நாங்கிறது என்னது? ஹரிசாண்டல். ஹரிசாண்டல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கோட்டு மேலே எழுதுவது நம்ம. ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி எழுதுவோம். இந்த மாதிரினா இதுக்கு இதில் சா வந்துச்சுன்னா ஹரிசாண்டலில், அதாவது ஹரிசாண்டல்லே கேர்வ் ஸ்ட்ரோக் இது. ஓகேங்களா? அப்போது சா உள்ளே வரும் நம்ம. ஓகேங்களா? இப்போ நெசவுனா நா ப்ளஸ் ஏன்னே சா போட்டு வா ப்ளஸ் ஊ ஊ நெசவு. நா ப்ளஸ் ஏன்னே சா ப்ளஸ் ஆ ஊ நெசவு. நெசவு. ஓகேங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பசுமை. பசுமை பாருங்கள். பா ப்ளஸ் ஆ ஆ, சா ப்ளஸ் ஊ சு, மா ப்ளஸ் ஐ பசுமை.
பா ப்ளஸ் ஆ சா ப்ளஸ் ஊ. ஸோ நமக்கு சா எங்க கொடுத்துருக்காங்க, நமக்கு நடுவில் கொடுத்துருக்காங்களா. ஸோ பாங்கிறது என்னது, ஸ்டேட் ஸ்ட்ரோக்கு. ஸ்டேட் ஸ்ட்ரோக் அப்புறம் சா வந்து அவுட் சைடு தான் போடுவோம், அதாவது வெளியே சா போடுவோம். இங்கே நாக்கு அப்புறம் சானா உள்ளே போடுறோம். கேர்வாக இருந்தால் சா சர்க்கிளை உள்ளே போடுவோம். ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்காக இருந்தால் சா சர்க்கிளை வெளியே போடுவோம். ஓகேங்களா. பசுமைனா பா ப்ளஸ் ஆ பா சு மை, பசுமை. இங்கே பசுமை, 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 அதாவது பசுமை. ஓகேங்களா, பசுமை. அவ்வளோதான். ஓகேங்களா, புரிஞ்சு உங்களுக்கு. அட்டாச் பண்ணி போடுறனா போடுங்க, இல்லாட்டி இங்கே தனியாக நீங்கள் இப்படி போடுறனாலும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், பாசறை. பா ப்ளஸ் ஆ பா சா ரா ப்ளஸ் ஐ. இந்த இதை பாங்க ஸ்டேட் ஸ்ட்ரோக்காக நடுவில் சா வந்துருக்குங்களா. ஸோ பாசறை அப்படின்னா அவுட் சைடு போட்டு பாசறை. ஓகேங்களா, பாசறை, பாசறை, பாசறை. அதே பிசகு. பா ப்ளஸ் இ சா கா ப்ளஸ் ஊ, பிசகு. சா நடுவில் வந்துருக்குங்களா, பா ப்ளஸ் இ பி தேர்ட் பிளேஸுங்களா, அப்போ அவுட் சைடு கு, பிசகு. பா ப்ளஸ் இ பி சா ப்ளஸ் கு, பிசகு. ஓகேங்களா, பிசகு. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ரசிக்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த நம்ம என்ன ரசிக்க கொடுத்துருக்காங்களா. ரசிக்க அப்படின்னா ரா ப்ளஸ் ஆ சா ப்ளஸ் இ இக்கா, ரசிக்கனா அதே மாதிரி அவுட் சைடு கு. ஸோ ரசிக்க. ஓகேங்களா, ரசிக்க, ரசிக்க. ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்க, கசப்பு. ஓகேங்களா. கசப்புன்னு எப்படி கசப்பு பிரிக்கலாமா நம்ம. கா ப்ளஸ் ஆ சா இப்பா ப்ளஸ் ஊ இப்பு, கசப்பு. ஓகேங்களா. ஸோ கசப்பு அப்படின்னா ரெண்டு போடலாம், கா போட்டு சா போட்டு இப்பா ப்ளஸ் ஊ இப்பு, கசப்பு. அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஸோ கசப்பு எழுதியாச்சு. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பசப்பு. ஓகேங்களா, பசப்புன்னு இருக்கு. ஸோ பசப்புன்னா ஒன்று அதே தான், பா ப்ளஸ் ஆ சா ப்ளஸ் இப்பா ப்ளஸ் ஊ இப்பு, பசப்பு. ஸோ சேம் அதே கான்செப்ட் தான் நமக்கு. ஸோ பசப்புனாலுமே நமக்கு அதே தான் நமக்கு. ஓகேங்களா. ஸோ பசப்பு பாருங்க. ஸோ பசப்பு அப்படின்னா ஸோ பா ஸ்ட்ரோக்கு சா இப்பா ப்ளஸ் ஊ இப்பு, பசப்பு. ஓகேங்களா, பசப்பு, பசப்பு. அவ்வளோதான். அதே மாதிரி பாருங்க, சராசரின்னு நமக்கு இருக்கு. ஸ்டார்டிங்கே சா வந்துருச்சு, அப்புறம் ரா ப்ளஸ் ஆ மறுக்கா ஒரு சா ரா ப்ளஸ் இ, சராசரி. ரெண்டு சா ஸ்டார்டிங் வந்துருச்சு, நடுவில் வந்துச்சுங்களா, அப்போது ரெண்டு சா போட்டுக்கணும் நம்ம. அப்போ ஃபஸ்ட் பிளேஸ் சா ப்ளஸ் ஆ சா ரா சரி. ஓகேங்களா, சாரா சரி. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு சா கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாங்கிறது என்னது, சின்ன சர்க்கிள் போடலாம், அது வவ்வல் ஃபஸ்ட் பிளேஸும் போடலாம், நீங்கள் ஃபஸ்ட் பிளேஸுங்க பாரு சாரி அதாவது ஸ்டார்டிங்லேயும் போடலாம், நீங்கள் மீடியலாகவும் போடலாம், கடைசியாக மட்டும் நீங்கள் போடலாம். கடைசியாக போட்டால் வேறு மீனிங், அது வந்து நான் அப்புறம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதாவது இந்த சாப்டர்லேயே கடைசியில் லாஸ்ட் கான்செப்ட் அப்புறம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், செகண்ட் கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ 91. ஓகேங்களா, 91னா புக்கில் 91 கான்செப்ட்டு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆரம்பத்தில் உயிர் வந்தாலும் ஆரம் உயிர்க்குடியோடு சேர்த்து எழுதப்படும். அதாவது ஸ்டார்டிங்லேயே சா வந்து என்ன சொல்லியிருக்கேன் நான், சர்க்கிள் போட்டு சொல்லியிருக்கேன்னா, வவ்வலுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்கில் சா வந்தாலுமே நாம் யூஸ் பண்ணலான்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ ஊசல் அப்படின்னா, ஓகேங்களா, இப்போ ஊசல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ ஊசல் அப்படின்னா ஸ்டார்டிங்கே ஊ வவ்வல், சா ப்ளஸ் ஆ இல், ஊசல். ஓகேங்களா. ஊசல்னா ஸோ ஸ்டார்டிங்கை நம்ம என்ன பண்ணுறோம், ஊ போட்டுறோமா, ஊ போட்டு சா போட்டு இல், ஊசல். ஊ வவ்வல் சா இல், ஊசல், ஊசல். அதே மாதிரி பாருங்கள், ஆசாமி. ஸ்டார்டிங்கை நமக்கு ஆ வந்துருச்சு, சாக்கப்புறம் ஆ சா, மாக்கப்புறம் இ மீ, ஆசாமி. அப்படின்னா ஆ ஆறாம் உயிர்குறி, அப்படியே சானா சர்க்கிள் போட்டு மா ப்ளஸ் இ மீ, ஆசாமி. ஓகேங்களா, ஆசாமி. இசைவு அதே மாதிரி தான், ஸ்டார்டிங்கே இ வவ்வல் வந்துருச்சு, சா ப்ளஸ் ஐ இசை, வா ப்ளஸ் ஊ, இசைவு. ஓகேங்களா. அப்போ இ வவ்வல் போட்டு சா போட்டு வா ப்ளஸ் ஊ, இப்போ இங்கே ஐ போட்டுக்கோ. ஓகேங்களா, இசைவு. ஓகேங்களா, இசைவு. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், 92 என்ன கொடுத்து, இது கொஞ்சம் புரியும், நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க.
கொக்கியுள்ள மெய்க்குறிகளுக்கு சாசா சுழி கொக்கிக்குள் ஆரம்பத்தில் சேர்த்து எழுதப்படும். அதாவது கொக்கியுள்ள மெய்க்குறி என்னென்ன இருக்குது? கொக்கியுள்ள மெய்க்குறினா மொத்தம் யா இருக்குது, லா இருக்குது, ஓகேங்களா? அப்புறம் மோஸ்ட்லி இதுதான் மோஸ்ட்லி. அப்புறம் லா, பழத்துக்கு போடுற லா உங்களுக்கு இருக்கா? இந்த மூணுக்கு முன்னாடி நமக்கு சா வந்துச்சுன்னா சாவும் தெரியணும், அது என்ன கொக்கின்னு தெரியணும், ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ரோக் பார்த்தா நமக்கு புரியும். இப்போ கொக்கியில் மெய்க்குறினா இப்போ செழிப்புன்னு ஒரு ஸ்ட்ரோக் நமக்கு இருக்குது, ஓகேங்களா? இப்போ செழிப்பு நான் போடுறேன். செழிப்பு பாருங்கள், சா ப்ளஸ் ஏ, லா ப்ளஸ் இ, இப்பா ப்ளஸ் ஊ இப்பு. இங்கே ஸ்டார்டிங்கே சா வந்துருச்சு. அப்போ லாங்கிற கொக்கியில் மெய்க்குறிங்களா? அப்போ பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள். சா ப்ளஸ் ஏ சே அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்க்கு போட்டு லாவும் தெரியணும், பா ப்ளஸ் ஊ பூ செழிப்பு, அவ்வளோதான், ஓகேங்களா? சா ப்ளஸ் ஏ சே, லா ப்ளஸ் இலி இப்பு செழிப்பு, ஓகேங்களா? ஸோ நமக்கு செழிப்பு, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே சாவும் தெரியணும், லா வவ்வலும் லா கொக்கி நமக்கு தெரியணும். இப்போ சயனி அப்படின்னா சா ப்ளஸ் ஆ சா, யா ப்ளஸ் ஆ, நா ப்ளஸ் இ சைனி. இங்கே சா வந்துருச்சா, யா வந்துருச்சுங்களா? அப்போது சாவும் தெரியணும், யாவும் தெரியணும். அப்போது சா ப்ளஸ் ஆ ஃபஸ்ட் பிளேஸ், யா போட்டு நா ப்ளஸ் இ. நீ சின்னதாக போடணும், பெருசாக போட லாவாக போயிடும் உங்களுக்கு. சயனி, ஓகேங்களா? சயனி. அதே மாதிரி சோளப்பொரி பாருங்கள். சா ப்ளஸ் ஓ சோ, லா ப்ளஸ் ஆ லா, பொரி, ஓகேங்களா? பா ப்ளஸ் ஓ, ரா ப்ளஸ் இ, சோளப்பொரி. அதே கான்செப்ட் தான். சா ப்ளஸ் ஓ சோ, லானா பெருசாக காமிக்கணும், பா ப்ளஸ் ஓ போ, ரா ப்ளஸ் இ ரி, சோளப்பொரி, ஓகேங்களா? சோளப்பொரி, ஓகேங்களா? அவ்வளோதான். சாவும் தெரியணும், லாவும் தெரியணும், ஓகேங்களா? ஸோ சோளப்பொரி, ஓகேங்களா? புரிஞ்சு உங்களுக்கு? கொக்கியுள்ள மெய்க்குறின்னு இதுதான். இது சாவும் தெரியணும், இந்த கொக்கி நமக்கு தெரியணும். இது வந்து கொக்கியுள்ள மெய்க்குறின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து 93வது கான்செப்ட் பாருங்கள். என்ன அப்படின்னா ஹாவுக்கு முன் சாசா வந்தா. இப்போ நார்மலாக ஹான்னு என்ன பண்ணுவோம், நம்ம இப்படி போடுவோமா? ஹாக்கு முன் சாசானா அப்போது நம்ம சா என்ன பண்ணுவோம், சர்க்கிள், ஓகேங்களா? சர்க்கிளும் போட்டு ஹா இப்படி போடுவோமா? ஸோ அந்த மாதிரி நம்ம போடவே மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா ஹா சிம்பிளுக்கு இதுவே நம்ம பெருசாக இப்படி காமிப்போம். பெருசாக காமிச்சோம்னா நமக்கு சாவுக்குன்னு அர்த்தம், ஹாவுக்குன்னு அர்த்தம். நம்ம ஸ்ட்ரோக் பார்த்தா நமக்கு என்ன கான்செப்ட்னு புரியும். இப்போ பாருங்கள், சகப்பாடின்னு இருக்குது நமக்கு, ஓகேங்களா? இப்போ சகப்பாடி அப்படின்னா சா, அப்புறம் ஹா ப்ளஸ் ஆ சக, பா ப்ளஸ் ஆ பா, டா ப்ளஸ் இ. இங்கே சா வந்துருச்சா சர்க்கிள், ஹா வந்துருச்சா இப்படியா நம்ம போடுவோம்? இப்படி போடக்கூடாது. இங்கே சர்க்கிள், இங்கே சர்க்கிள், ரெண்டு சர்க்கிள் அட்டாச் ஆகும்போது அதைய கொஞ்சம் பெரிய சர்க்கிளில் காமிச்சா போதும். நமக்கு பெரிய சர்க்கிள் காமிச்சு ஹா கொக்கி போட்டோம்னா நமக்கு போட்டுக்கலாம். அப்போது பெரிய சர்க்கிளில் காமிச்சோம்னா ஃபஸ்ட்டு பெரிய சர்க்கிள் சா போட்டு ஹா பா டி, சகப்பாடி, இந்த மாதிரி போட்டால் ஃபஸ்ட் நமக்கு சாக்குன்னு அர்த்தம், அப்புறம் ஹா இருக்குன்னு அர்த்தம், அப்புறம் பா இருக்குன்னு அர்த்தம், டா இருக்குன்னு அர்த்தம், டி இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா? சகப்பாடி, ஓகேங்களா? புரிஞ்சா? அதே கான்செப்ட் தான் நமக்கு என்னது, சஹாராவும் கொடுத்துருக்கா, ஓகேங்களா? அதே காரணம் சஹாராவும் கொடுத்துருக்கா. சஹாரா அதே மாதிரி தான். சா ப்ளஸ் ஆ, அப்புறம் ஹா வந்துருச்சுங்களா? அப்புறம் ஆ, ரா ப்ளஸ் ஆ, ஸ்டார்டிங் சா வந்துருச்சு. அதே மாதிரி அதுக்கு அடுத்து என்ன வந்திருக்கு, நமக்கு ஹா வந்திருக்கு. ஹா ரெண்டுமே சர்க்கிள். அப்போ அது என்ன, சர்க்கிளை பெருசாக காமிச்சிக்கணும். நம்ம பெருசாக காமிச்சோம்னா சஹாரா, கடைசியில் ஆ முடிஞ்சுக்கலாம், சஹாரா, அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து ஹாக்கு முன்னாடி. அதே மாதிரி 94 பாருங்கள். லாவுக்கு முன்னோ பின்னோ வளைவு கோட்டுடன் சேர்க்கப்பட்டுள்ள சுழி வந்தால் சுழியின் வாட்டமாகவே லா எழுதப்படும். அதாவது லாஸ்ட் ஸ்ட்ரோக்கு, இப்போ லாஸ்ட் ஸ்ட்ரோக்கு முன்னாடியோ பின்னாடியோ வளைவு கோட்டுடன் சேர்க்கப்பட்டுள்ள, அதாவது லாஸ்ட் ஸ்ட்ரோக்குக்கு லான் என்னது லா, இதுக்கு முன்னாடியோ பிஃபோரோ இல்லை ஆஃப்டரோ வளைவு கோட்டுடன் சேர்க்கப்பட்டுள்ள, வளைவுனது கேர்வ் ஸ்ட்ரோக்கோட நமக்கு சுழி வந்துச்சுன்னா சுழியின் வாட்டமாகவே நமக்கு லா எழுதப்படும், ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இவ்வளோ நீங்கள் மெனக்கோன்னு அவசியமே உங்களுக்கு கிடையவே கிடையாது உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், சாசா வந்து என்ன சொல்லிக்கிறேன், ஸ்டார்டிங்குமே சென்டர் வரும்னு சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ சென்டரில் மெஜாரிட்டிங்க சென்டரில் தான் வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ சென்டரில் இங்கே லா வந்து இங்கே டவுன்வேர்டும் போட்டிருக்காங்க, இங்கே அப்வேர்டும் போட்டிருக்காங்களா? அது எப்படி நம்ம லா ரெண்டு கான்செப்ட் இருக்குது, நம்ம டவுன்வேர்டும் போடலாம், அப்வேர்டும் போடலாம். இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு சாப்டராகவே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன். கடைசியில்
சாக்கு அப்புறம் இல்லில் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் லாவை டவுன்வேர்டு போட்டுக்கோங்க. சாக்கு அப்புறம் லா போட்டு அதுக்கப்புறம் வவ்வல் வந்தால் நீங்கள் அப்வேர்டு போட்டுக்கோங்க. நம்ம ரா கான்செப்ட் பார்த்தோம்ல அதே தான் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இருளில் முடிஞ்சிருச்சுன்னா டவுன்வேர்டு, ராக்கு அப்புறம் வவ்வல் வந்துச்சுன்னா அப்வேர்டு. அதே தான் இங்கே இல்லில் முடிஞ்சிருச்சுன்னா டவுன்வேர்டு போட்டுக்கோங்க. லாக்கு அப்புறம் வவ்வல் வந்துச்சுன்னா அப்வேர்டு போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி சா வந்தால் சா போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ எப்படி வேணால் போட்டுக்கலாம். ரெண்டாவது ஸ்பீடு வரும்போது நீங்கள் வந்து அப்வேர்டு டவுன்லாம் பார்க்க மாட்டீங்க, கைக்கு வரது போட்டுருவீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ ஆலோசனை இதுவே ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லி அப்படியே டயக்ராம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ சப்போஸ் கான்செப்ட் புரியாட்டி கூட இந்த ஆலோசனை டயக்ராம் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்பீடில் ஒரு வேர்டு இல்லாமல் இந்த வேர்டு வரவே வராதுங்க, ஓகேங்களா? இப்போ ஆலோசனை அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங்கே ஆரம்ப உயிர்க்குறி ஆ ஸ்டோட்டு, அடுத்து லா ப்ளஸ் ஆ ப்ளஸ் ஓ லோ ஆலோ, சா போட்டு நா ப்ளஸ் ஐ. இந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்ட்ரோக் கரெக்டாக பிரித்தாலே ஆல்மோஸ்ட் ஓகே தான் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ ஆ போட்டு லா போட்டு சா போட்டு நா ப்ளஸ் ஐ நை ஆலோ சனை, ஓகேங்களா? இது தெரில அப்படின்னா அப்படியே டயக்ராம் மனப்பாடம் பண்ணிடுங்க. வாசல் இல்லை முடிஞ்சிருச்சுங்களா, அப்போ டவுன்வேர்டு வா ப்ளஸ் ஆ வா, சா ப்ளஸ் ஆ சா இல், அப்போ வா போட்டு சா போட்டு இல் வாசல், ஓகேங்களா? வாசல். இப்போ மசாலை பாருங்கள், மா ப்ளஸ் ஆ மா, சா ப்ளஸ் ஆ சா, லா ப்ளஸ் ஐ. இதில் பாருங்கள் ஐயில் முடிஞ்சிருச்சா நமக்கு, சரி ஐ லாக்கு அப்புறம் ஐ வருது, அப்போ அப்வேர்டு போட்டுக்கோங்க. மா போட்டு அப்படியே சா போட்டு லா ப்ளஸ் ஐலை மசாலை, மசாலை, ஓகேங்களா? மசாலை, அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இது மட்டும் போட்டால் போதும். ரொம்பலாம் நீங்கள் இதை போட்டிங்க மெனக்கட வேண்டாம், ஒன்று இப்படியெல்லாம் வருது அப்படி இல்லை, அதெல்லாம் நீங்கள் போட தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்த கான்செப்ட் பாருங்கள், 95 கான்செப்ட் ஒன்றும் இல்லை. இப்போது சாசா சுழி எழுதப்படும் வார்த்தைக்கு முன் வேறொரு வார்த்தையும் சேரும்போது சாசா அப்படியே எழுதப்படும். அது ஒன்றும் இல்லை. இப்போ சொல்னால் இந்த மாதிரி டயக்ராம், இந்த ரூட் ஒன்னு சொல்லுவாங்க, ரூட் ஒன் காம்பவுண்ட் ஒன் இங்கிலீஷ் அழகாக சொல்லுவாங்க. அதாவது ஃபிக்ஸ்டு வேல்யூ. இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு ஒன்று போனீங்கன்னு வச்சுக்க, என்ன சொல்லுவா, ஒரு சில இதுக்கு வந்து அடித்து பேசலாம், ஒரு சில வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ அவன் வச்சுருப்பா, அதே ரேட்டு தான், அதை மாற்றவும் மாட்டான், கூட்டவும் மாட்டான், குறைக்கவும் மாட்டான். அதே மாதிரி இது தமிழில் ஷார்ட் ஹேண்டை பொறுத்தவரை ஒரு சில வேர்ட்ஸுக்கு இந்த ஸ்ட்ரோக் தான் அப்படின்னு ஃபிக்ஸட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரோக்கோட வேறு எந்த ஸ்ட்ரோக் அட்டாச் ஆனாலுமே அந்த ஸ்ட்ரோக்குக்கு அந்த ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரோக் தான் நம்ம போட்டு ஆகணும், ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட் நமக்கு. இப்போ நமக்கு சொல் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு ஸ்ட்ரோக் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, சா ப்ளஸ் ஓ சோ இல், இல்லை அப்போ ஸ்டார்டிங் சா போட்டு இல் சொல். ஸோ இதுதான் ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரோக். சொல்ல என்னது ஃபிக்ஸ்டாகவே நமக்கு இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நமக்கு, ஓகேங்களா? ஸோ இதே அதை வச்சு வேறு ஒரு வேர்டு வந்துச்சு அப்படின்னா அது எப்படி நாம் போட போகிறோம், பழிச்சொல்னா பா ப்ளஸ் ஆ பா லி சொல், அவ்வளோதான், ஓகேங்களா? பழி சொல். அதே மாதிரி சுவடுனா சா ப்ளஸ் ஊ சு, வா ப்ளஸ் ஆ வா, டா ப்ளஸ் ஊ டூ, ஓகேங்களா? சுவாடு சுவடு. இது ஃபிக்ஸ்டு வேல்யூ. இது அடிச்சோடு அப்படின்னா ஆ போட்டு டி சுவாடு, ஓகே, அடி சுவடு. நம்ம மாற்றக்கூடாது. சுவடுனா நம்ம ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அந்த வேர்டு தான் நம்ம போட்டு ஆகணும், ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு, ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு சாப்டர் 8ல் சிறிய சொல்லி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்குமே நடுவுலையுமே உங்களுக்கு சாசா வந்துச்சுன்னா சின்ன சர்க்கிள் போடலாம், ரொம்ப நீ மெனக்கிட வேண்டாம், கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், ஓகேங்களா? சாசான்னு என்னது, இத்தனை நாள் நம்ம என்ன பாட்டோம், சாசாக்கு என்ன பாட்டிருந்தோம், இந்த மாதிரி ஸ்ட்ரோக் பாட்டிருந்தோமா? இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. சாசான்னு வந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கும் நடுவுலையுமே சர்க்கிள் போடுவோம், ஆனால் கடைசியாக சான்னு வந்துச்சுன்னா ஃபுல்லாக தான் போட்டாகணும், ஓகேங்களா? அங்கே நீங்கள் சர்க்கிள் போடக்கூடாது, ஓகேங்களா? இதுதான் சாப்டர் உங்களுக்கு, ஓகேங்களா? ரொம்பலாம் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஓகேங்களா? அதே மாதிரி ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இந்த சாவியிலேருந்து அடிச்சோடு வரைக்கும் 3 டைம் எழுதிட்டு அது வரைக்கும் எழுதினாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபிக்ஸ்டு உங்களுக்கு, ஓகேங்களா? அது போக டவுட்டாக இருந்துச்சுன்னா எக்ஸசைஸ் 23 நீங்களே போடுங்க, ஓகேங்களா? ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே, ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு கடுப்பாக இருந்துச்சுன்னா நீங்களே இவ்வளோ படித்து பாருங்கள், படித்து பார்த்து ஓகே ஆச்சுன்னா விட்டுருங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக நமக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ அடுத்த கான்செப்ட் பாருங்கள். ஸோ அடுத்த கான்செப்ட்குள்ளே போகலாங்களா? ஸோ அடுத்தது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு, இதுவும் பார்த்துக்கோங்க, இதுவும் ஸ்பீடில் வரும் உங்களுக்கு. கடைசியில் சிறிய சுழி. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டார்டிங்குமே நடுவுலையும் சர்க்கிள் போட என்னமே நீங்கள் சாசான்னு அர்த்தம், கடைசியில் சர்க்கிள் போடனா இம்முன்னு அர்த்தம், ஓகேங்களா? இம்முன்னு அர்த்தம் உங்களுக்கு, அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
அதுதான் இங்கே கொடுத்துருக்கா பாருங்க. வார்த்தைகளின், அதாவது வார்த்தையின் இறுதியில் இம் வந்தால் அதை காட்ட இடதுவாட்டமாகவும் வலது, இதெல்லாம் தேவையில்லை. ஒரு வேர்டு கடைசியாக இம்மில் முடிஞ்சால் சர்க்கிள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரோக் பார்க்கலாங்களா? இப்போ பாடம்னு இருக்கு நமக்கு. பா ப்ளஸ் ஆ பா, டா ப்ளஸ் ஆ டா, இம். ஸோ இங்கே என்ன பாருங்கள், இம்மில் முடிஞ்சிடுச்சிங்களா? அப்போ சர்க்கிள் போடலாமா? பா ப்ளஸ் ஆ ஃபர்ஸ்ட் பிளேஸ், பா டா இம், அவ்வளோதான். பா டா இம் பாடம், பா டா இம் பாடம், பா டா இம் பாடம், அவ்வளோதான். அதே பாருங்க, கோபம் பாருங்க. கா ப்ளஸ் ஓ கோ, பா ப்ளஸ் ஆ பா, இம். இங்கேருந்து இம்மில் முடிஞ்சிச்சிங்களா? ஸோ கா ப்ளஸ் ஓ கோ, பா இம் கோபம், கோ பா இம் கோபம், அவ்வளோதான். அதே மாதிரி பாருங்க, முரம். முரம்னா மா ப்ளஸ் ஓ மு, ரா ப்ளஸ் ஆ ரா, இம். இம்மில் முடிஞ்சிச்சுங்களா? மா ப்ளஸ் ஓ மு, ரா இம், முரம், மு ரா இம் முரம், மு ரா இம் முரம். இல்லை, மா ப்ளஸ் ஓ மு, ரா இம் முரம், அவ்வளோதான். இப்போ மனம் அப்படின்னா மா ப்ளஸ் ஆ மா, நா ப்ளஸ் ஆ நா, இம். இப்போ மா போட்டு 3 சொல்லி நா போட்டு சர்க்கிள் போட்டால் இம்னு அர்த்தம், மனம்னு அர்த்தம். ஓகேங்களா? மா நா இம் மனம். கோலம். ஓகேங்களா? கோலம்னு எப்படி? கா ப்ளஸ் ஓ கோ, லா ப்ளஸ் ஆ லா, இம். இம்மில் முடிச்சுங்களா? கோலம். ஓகேங்களா? கோலம். ஓகேங்களா? கோலம், அவ்வளோதான். அதே பாருங்க, மௌனம்னா என்னது? மா ப்ளஸ் ஔ மௌ, நா ப்ளஸ் ஆ நா, இம். இம் முடிச்சுங்களா? மௌ நா இம். ஓகேங்களா? சாரி மௌ நா இம், மௌனம். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? ஒரு வேர்டு கடைசியில் சர்க்கிள் வந்துச்சுன்னா இம்முன்னு அர்த்தம் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு வேர்டு கடைசி இம்மில் முடிஞ்சு யூஸ் பண்ணலாம். அது மாக்கு அப்புறம் வவல் வந்தால் ஃபுல் ஷோ தான் போட்டாகும். இங்கே பாருங்கள், இப்போ இதில் படம்னா பா ப்ளஸ் ஆ பா. வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம். ஓகே, வேறு எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைன். ஓகே. இப்போ படம் பா ப்ளஸ் ஆ பா, டா ப்ளஸ் ஆ டா, இம். இம்மில் முடிஞ்சுங்களா? பா டா இம் படம். இல்லைங்களா? பா டா இம் படம். படமே அப்படின்னா மாக்கு அப்போ என்னது? ஏ வவல் வருதா? அப்போ ஃபுல் சுத்தம் போட்டாகும். நாம் பாக்கு அப்புறம் ஆ பா, டாக்கு அப்புறம் ஆ டா, மாக்கு அப்புறம் ஏ, ஏல முடிச்சுங்களா? அப்போ ஃபுல் சுத்தம் போட்டாகணும். பாடா மே, பாடா மே. ஓகேங்களா? அதுக்காக ஏல முடிஞ்சு என்னது? ஈற்றுயிர்க்குறி, அதை நாம் போட போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி நிஜம். இம்மில் முடிச்சுங்களா? நீ ஜா இம் நிஜம், நீ ஜா இம் நிஜம், நீ ஜா இம் நிஜம். அதே நிஜமே நீங்கள் பிரிங்க பார்க்கலாம். ஸோ நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நிஜமே அப்படின்னா ஸோ மாக்கு அப்புறம் உங்களுக்கு ஏ சிம்பிள் வந்துருக்குங்களா? அப்போ நிஜமே அப்படின்னா நீ ஜா மே, நிஜமே. ஃபுல்லாக தான் போட்டாகும் நம்ம. நிஜமே. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சா உங்களுக்கு? ஸ்டார்டிங்லேயுமே நடுவுலையும் சர்க்கிள் போட்டால் சாசான்னு அர்த்தம், கடைசியில் சர்க்கிள் போட்டால் இம்முன்னு அர்த்தம். இம்மில் முடிஞ்சால் மட்டும்தான் சர்க்கிள் யூஸ் பண்ணோன்னு, மாக்கு அப்புறம் வவல் வந்தால் ஃபுல் ஷோத்தை யூஸ் பண்ணோன்னு. அதே மாதிரி பாருங்கள், 98 பார்க்கலாமா? 98 ஒன்றும் இல்லை. வேற்றுமை ஏற்ற வாதிரு இம் வந்தால் யூஸ் பண்ணப்படும். இப்போது கிராமலாகலாம் பார்த்தீங்களா? கிராமலாக இந்த தனிக்குறி சொற்கள், ஃப்ரேசோகிராஃபி, சுருக்கங்கள் இதெல்லாம் போட்டு இதுக்கப்புறம் இம் வந்தால் யூஸ் பண்ணலாம். இப்போ நார்மலாக வந்து எனக்கு அப்படின்னு எப்படி போடுவோம்? ஏனாக்கு, இது எனக்கு. இது எனக்கும் அப்படின்னா எனக்குங்கிறது என்னது? ஃப்ரேசோகிராஃபி. ஓகேங்களா? அப்போது எனக்கும் அப்படின்னா ஏ நான் போட்டு கூ இம். ஓகேங்களா? ஸோ அங்கே நம்ம இம் ஆட் பண்ணலாம். இப்போ எண்ணெயும் அப்படின்னா ஏ இன் போட்டு ஐ எண்ணெய். ஓகே, அதுக்கும் இம் ஆட் பண்ணிங்கன்னா எண்ணெயும், எண்ணெயும். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் இம் ஆட் பண்ணிங்கன்னா எண்ணெயும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சு உங்களுக்கு? அதுக்கடுத்து பாருங்கள், என்னிடம். ஓகேங்களா? என்னிடம் அப்படின்னா ஓகேங்களா, ஏ இன்னு டம் என்னிடம், ஏ இன்னு டம் என்னிடம், ஏ இன்னு டம் என்னிடம். ஓகேங்களா? ஏ இன்னு டம் என்னிடம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்த கான்செப்ட் பாருங்கள். இப்போது இது கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். இப்போ நான் வந்து இம்முன்னு என்ன சொல்லிக்கிறேன்? ஒரு வேர்டு கடைசி இம் வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நம்ம. ஓகே, நடுவில் வந்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நடுவில் ஒரு பக்கம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நடுவில் சர்க்கிள் போட்டால் இம்முக்கு யூஸ் ஆகும். எங்கே அப்படின்னா உடையன்னு என்னது? இப்படி போடுவோமா? நம்ம ஒன்று பார்த்தோமா, 5th சாப்டரில் பார்த்தோமா உடைய அப்படின்னு. என்றுனா ஒரு சின்ன டிக் ஆட் பண்ணுவோமா?
இந்த ரெண்டுக்கு முன்னாடி நமக்கு இம்மு வந்துச்சுன்னா சாரி அங்கே யூஸ் பண்ணலாம். நம்முடையனா நம்முங்க ஒரு வேர்டு, உடையங்கிறது வேர்டு. தம்முடையனா தம்மு உடைய வேர்டு. போகும் என்றுனா போகும் ஒரு வேர்டு, என்று ஒரு வேர்டா அப்போ யூஸ் பண்ண. நம்முடையனா உடையக்கு முன்னாடி சர்க்கிள் நீங்கள் போட்டால் அது வந்து இம்முன்னு அர்த்தம் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ நான் இம் நம் உடைய, நம்முடைய, நம்முடைய. தம்முடையனா தம்முடைய, தம்முடைய, தம்முடைய. போகும் என்று அப்படின்னா என்று மூலம் தான் யூஸ் பண்ணலாம். போ ப்ளஸ் பா ப்ளஸ் ஓ போ, கா ப்ளஸ் ஓ கூ இம். போகும் என்ற டிக் ஆட் பண்ணலாம். போகும் என்று, போகும் என்ற, போகும் என்று, அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்க, சமானம். இதெல்லாம் நாமளே போடலாம், ஓகேங்களா? சமானம் ஸ்டார்டிங்லேயே சா வந்துருச்சு, சர்க்கிள், கடைசி இம் சர்க்கிளா. சா போட்டு சா ப்ளஸ் ஆ சா, மா ப்ளஸ் ஆ மா, நா ப்ளஸ் ஆ நா, இம். ஸ்டார்டிங் சா சர்க்கிள், கடைசியில் இம்முக்கு நம்ம சர்க்கிள் யூஸ் பண்ணலாமா? இப்போ சமானம் அப்படின்னா சா போட்டு மா போட்டு நா இம், சமானம், ஓகேங்களா? சமானம், ஓகேங்களா? சமானம், அவ்வளோதான், ஓகேங்களா? செல்வம் சா ப்ளஸ் ஏ சே, இல்லு, வா ப்ளஸ் ஆ வா, இம். ஸோ இங்கே சா வந்துருச்சு, இங்கே இம் வந்துருச்சுங்களா? ஸோ சே இல்லு செல்லு, வா இம், செல்வம், அவ்வளோதான், ஓகேங்களா? செல்வம். ஸோ சே இல்லு வா இம், செல்வம். அடுத்த பாருங்க, 101 கான்செப்ட். இப்போ நடுவில் இம்மு வந்துச்சுன்னா, நம்ம ஃபுல்லாக தான் போட்டாகணும். இம்முங்கிறது கடைசியாக வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இம்மு ஒரு பக்கம் நடுவில் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உடைய, அப்புறம் என்றுக்கு முன்னாடி இம் வந்து யூஸ் பண்ணலாம். இது எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக தான் போட்டாகணும், ஓகேங்களா? இப்போ கம்மி இம் எங்கே வந்து நடுவு வந்துருக்கு, நம்ம இம்முன்னு சொல்லி சர்க்கிள்லாம் போடக்கூடாது, ஓகேங்களா? கா ப்ளஸ் ஆ கா, இம்மா ப்ளஸ் இ இம்மி. கா ப்ளஸ் ஆ கா, இம்மா ப்ளஸ் மீ இம்மி. கா ப்ளஸ் ஆ கா, இம்மா ப்ளஸ் மீ இம்மி. இப்போ பம்மல். ஸோ பா போட்டு இம்மா போட்டு இல், பம்மல். ஸோ பா இம்மா இல், பம்மல். பாசி. ஸோ அதே மாதிரி சா கடைசியில் வந்தால் நம்ம சர்க்கிள் போல் அப்படியே யூஸ் பண்ணலாம். சா வந்து ஸ்டார்டிங்கு நடுவுலேயே வந்தால் மட்டும் யூஸ் பண்ணணும், கடைசியில் யூஸ் பண்ணவே கூடாது, ஓகேங்களா? பாசினா ஃபுல்லாக தான் போட்டு. பா ப்ளஸ் ஆ பா, சா ப்ளஸ் இ சி, பாசி, ஓகேங்களா? பாசி, அவ்வளோதான். நாசி, நாசி, சாரி நாசி, ஓகேங்களா? நாசி. அதே மாதிரி புரிஞ்சா உங்களுக்கு? அதே மாதிரி இப்போ 102, ஓகேங்களா? 102 இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கான்செப்ட், பார்த்துக்கோங்க. கடைசியில் சாவை தொடர்ந்து இம்மு வந்துச்சுன்னா கீழ்கண்டபடி எழுதப்படும். இப்போ சம், இங்கே பாருங்க, இது வந்து கடைசியில் பாருங்க, சம்முன்னு வந்துக்கா. சம்முன்னு ஒரு வந்து எப்படின்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஆயாசம் அப்படின்னா இப்போ ஆ போட்டு யா, ஆயா. இங்கே சா சர்க்கிள் யூஸ் பண்ணலாமா? ஏன்னா நடுவில் வந்துருக்கு. அப்போ இம்மு இப்போ யூஸ் பண்ணலாம். ஆயாசம் இந்த மாதிரி போட்டு என்னது சம்முன்னு அர்த்தம் நமக்கு, ஓகேங்களா? ஆயாசம். இந்த சிம்பிள் ஒரு பக்கம் நம்ம பார்த்துருப்போம், சயின்ஸ் சாப்டரில் பார்த்துக்கிறோமா, நம்ம வவல்ஸில் பார்த்துக்கோமா. ஈக்குவல் ஓ சிம்பிள், ஓக்கும் வருது, ஆயாவோ அப்படின்னு கூட வரும் உங்களுக்கு இது. அதே மாதிரி சம்முக்கும் வரும், சம்முக்கும் வரும், ஆயாவோ அந்த மாதிரி வரும். இப்போ மோசம்னா மா ப்ளஸ் ஓ மோ, சாக்கு சர்க்கிள் போட்டு இம், மோசம். இந்த மாதிரி போட்டால் என்னது நமக்கு சம்முன்னு அர்த்தம். சம்முக்கும் வரும், ஓ சிம்பிளுக்கு அதுக்கும் நமக்கு வரும், ஓகேங்களா? அதே மாதிரி தனிக்குறி சொற்களுக்கு அப்புறம் கிராமர்லாக்கு அப்புறம் எம்மு வந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அப்போதுன்னா இப்படி, அப்போதும்னா அப்போதும், அப்போதும். அதையும்னா அதைனா அதை, அதையும்னா அதையும், அதையும். இதைனா இப்படி, இதையும்னா இதையும், இதையும், ஓகேங்களா? அவ்வாறும் அப்படின்னா இங்கே வர அவ்வாறு இப்படி, அவ்வாறும்னா அவ்வாறும், அவ்வாறும், ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, ஏற்படும் அப்படின்னா ஏற்பட, ஏற்பாடு, ஏற்பட்ட. இப்போ ஏற்பட போட்டு இம்மை ஏற்படும், ஏற்படும். எல்லாம்னா எல்லாம்னா எப்படி, எல்லாம்னா இம்மை ஆட் பண்ணலாம். கிராமர்லாக்கு அப்புறம் இம்மை வந்தாலுமே நம்ம ஆட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த கான்செப்ட் பாருங்க, சுருக்கத்தில் சம். இது அதே தான், ஓகேங்களா? நம்ம சம்மு கான்செப்ட் ஒன்று பார்த்தோம்ல, அது வந்து என்ன வருது அப்படின்னா சம்முக்கும் வரும், ஓக்கும் வரும், அவசியமுக்கும் வரும், அம்சமுக்கும் வரும், ஓகேங்களா? 4 கான்செப்டில் வரும். எதுக்கு வரும்? சம்முக்கும் வரும், அதுவும் 4 கான்செப்டில் வரும், ஓகேங்களா? சம்முக்கு வரும், ஓ சிம்பிளுக்கு வரும், அவசியமுக்கும் வரும், அம்சமுக்கும் வரும். 4 ஒரே சிம்பிள். இப்போ போகும்போது அவசியம் அப்படின்னா பா ப்ளஸ் ஓ போ வது, அதுபோல் சம் ஆட் பண்ணிங்கன்னா போவது அவசியம், ஓகேங்களா? போவது அவசியம், போவது அவசியம். ஓர் அம்சம்னா ஓர் கிராமலாகு, சம் ஆட் பண்ணினா ஓர் அம்சம்.
ஓர் அம்சம், ஓர் அம்சம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் தான் டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ட்ரான்ஸ் பண்ணும்போது நீங்கள் தான் பார்க்கணும். அது சம்முக்கு வருமா, இல்லை அவசியமா, அம்சமா, இல்லை ஓவான்னு நாம் தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இதோட சாப்டர் 8 நமக்கு ஃபினிஷ் ஆகுது. ஓகேங்களா? ஓ, சிம்பிளாக ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்கு நடுவில் சர்க்கிள் வந்துச்சுன்னா என்னது? சாசான்னு அர்த்தம். கடைசியில் சர்க்கிள் வந்தால் இம்முன்னு அர்த்தம். அதே மாதிரி சாசா வந்து சாரி இம்மு வந்து கடைசி இம்முல முடிஞ்சால் மட்டும்தான் நமக்கு சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம். மா கவர் வவ்வல் வந்தால் ஃபுல் ஷோட் தான் போட்டாகணும். ஓகேங்களா? அதே மாதிரி இம்மு வந்து நடுவில் வந்தால் சர்க்கிள் போட மாட்டோம், ஃபுல்லாக தான் போடுவோம். அதே மாதிரி சாசா வந்து கடைசியில் வந்தால் நம்ம சர்க்கிள் போட மாட்டோம், ஃபுல்லாக தான் போட்டாவோம். கடைசி என்ன பார்த்தோம்? அவசியம், அம்சம். சம் சிம்பிள். சம்முங்கிறது அவசியமுக்கு வரும், அம்சமுக்கு வரும், சம்முக்கும் வரும், ஓ சிம்பிளுக்கும் வரும். 4க்குமே நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சா உங்களுக்கு? அவ்வளோதான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாருங்கள் வினைச்சுருக்கங்கள். ஓகேங்களா? இது அதே கான்செப்ட் தான். இதை நான் படிக்கிறேன் பாருங்கள். வினைச்சுருக்கங்கள். ஓகேங்களா? இப்போது மொத்தம் வந்து உங்களுக்கு இந்த வினைச்சுருக்கம் வந்து உங்களுக்கு 9 உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? நான் 3 பிட்டாக நான் கொண்டு போகிறேன். ஓகேங்களா? நான் சொல்கிற மாதிரி நீங்கள் படிச்சிங்க ஈஸியாக வினைச்சுருக்கம் பார்க்கலாம். வினைச்சுருக்கம் பார்த்தா தான் உங்களுக்கு அன்னோன் ஸ்பீட் ஈஸியாக வரும். உங்களுக்கு வினைச்சுருக்கம் நீங்கள் வந்து ஈஸியாக விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? வினைச்சுருக்கம் இம்பார்ட்டன்ட்டு. ஓகேங்களா? எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ததையும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ததையும் அப்படின்னா இது என்னது? தது. சின்னதாக போட்டால் தது, அப்புறம் ஐ ஆட் பண்ணால் ததை, இம் ஆட் பண்ண ததையும். ஸோ ததையும், ததையும். ததாகும் அப்படின்னா தது போட்டு கும் போட்டால் ததாகும், ததாகும். வதாகும் அப்படின்னா வது போட்டு வதாக போட்டு சின்னதாக எஸ் போட்டு கும் போட்டிங்கன்னா வதாகும்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 3 உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ இந்த 3 நம்ம ஸ்டோக் பார்க்கலாங்களா? நம்ம இப்போ கொடுத்ததும் அப்படின்னா நீங்களே பாருங்கள். கொடுத்ததும் கடைசியில் பாருங்கள் ததும். ஓகேங்களா? கொடுத்ததும், கொடுத்ததும், கொடுத்ததையும் அந்த மாதிரி போகலாமா? கொடுத்தது ஃபஸ்ட்டு கோடு ததையும், கொடுத்ததும். இது கொடுத்ததையும்னா கோடு ததையும். அவ்வளோதான். கோடு ததையும், கொடுத்ததையும். இது கொடுத்ததாகும், கொடுத்ததாகும் அப்படின்னா ததாகும்னு வருதுங்களா உங்களுக்கு? அப்போ கோடு ததாகும், கோடு ததாகும், கோடு ததாகும். அதே மாதிரி வதாகும்னு எப்படி போடுவோம்? இப்படி போட்டு இம் போட்டால் வதாகுமா? சொல்வதாகும் அப்படின்னா சொல் சா ப்ளஸ் ஓ, சொல் வதாகும், சொல் வதாகும். புரியுதா உங்களுக்கு? இது என்னது? சிம்பிள்ஸ். இப்போ நான் பார்த்தது நாம். அதே மாதிரி செகண்டு பாருங்கள். லொலிய, லொலிய, ஆளொலிய, தாளொலிய, மேயொலிய. இந்த 3 அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் பிளேஸில் லா போட்டு யா போட்டால் லொலியக்கும் வரும், ஆளொலியக்கும் வரும். அதே தா போட்டு லொலிய போல் தாளொலிய, மா போட்டு யா மட்டும் போட்டிங்கன்னா நீங்கள் மேயொலிய. அந்த அளவுக்கு கேட்க மாட்டோம் உங்களுக்கு. அதே மாதிரி சும்மா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு சப்போஸ் ஸ்ட்ரோக் சொல்கிறேன். சப்போஸ் கேட்டால் என்ன பண்ணுறது? கேட்டால் லொலியன்னு லொலியான்னு வருதுங்களா? கேட்டா லொலிய. ஓகேங்களா? கேட்டா லொலிய. ஓகேங்களா? கேட்டா லொலிய. அந்த அளவுக்கு கேட்க மாட்டான், வச்சுக்கோங்க. அடுத்து சொல்கிற இம்பார்ட்டண்டான கான்செப்ட் அளவில் கண்டிப்பாக கேட்பான். எஸ்பியில் வரும் உங்களுக்கு. விட்டால் விடில். ஓகேங்களா? அளவில்னா நீங்கள் அளவில் அப்படின்னா லா மட்டும் போட்டு இல்லு போட்டு அளவில்னு அர்த்தம். விட்டால்னா ஃபுல்லாக வி டா இல் போட்டால் விட்டால். விடில்னா வா சின்னதாக போட்டு லா மட்டும் போட்டால் விடில்னு அர்த்தம். இப்போ அளவில் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் நம்ம பார்த்தா அப்படின்னா கேட்ட அளவில். ஓகேங்களா? ஸோ கேட்ட அளவில். ஓகேங்களா? கேட்ட அளவில் அப்படின்னா கேட்ட அளவில்னா கேட்ட அளவில். அவ்வளோதான். இங்கே இது போட அளவில் அர்த்தம். கேட்ட அளவில். வினைச்சுருக்கம் என்னது? எப்பவுமே ஒரு வேர்டில் கடைசியில் மட்டும்தான் வரும். அடுத்து விட்டால்னா போகா விட்டால்னா போகா விட்டால், போகா விட்டால். அதே போகா விடில் அப்படின்னா போகா விடில், போகா விடில். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ வினைச்சுருக்கம் முடிஞ்சு. ஸோ இது எப்படி ஹோம்ஒர்க் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ததையும் வந்து 5 லைன்ஸ். ஏதாவது இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து ததையும் எழுதிட்டேன். இப்போ ததையும் எழுதிட்டு சிம்பிள்ஸ் 5 ததையும் 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 பதையும் ததையும் ததையும் ததையும். இந்த மாதிரி 3 லைன் 1 2 3 இந்த மாதிரி 3 லைன் எழுதினோம்னா எல்லாமே ஞாபகம் வந்து. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வினைச்சொருக்கு 3 டைம் எழுதிட்டு பயிற்சி 26 2 டைம்ஸ் எழுதினா போதும். அவ்வளோதான். அப்படி எழுதினா வினைச்சொருக்க முடிஞ்சு உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்த கான்செப்ட் பாருங்கள்.
தனிக்குறி சொற்கள் ஓகேங்களா. தனிக்குறி சொற்கள் ஈஸியாக சாப்டரில் நான் சொல்கிறத மட்டும் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட் பிளேஸில் நீங்கள் சர்க்கிள் போட்டிங்கன்னா, சின்ன சர்க்கிள் போட்டிங்கன்னா செய் செய்யன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஃபஸ்ட் பிளேஸில் சின்ன சர்க்கிள் போட்டால் செய்யன்னு அர்த்தம். செகண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா செய்த செய்துன்னு அர்த்தம் உங்களுக்கு ஓகேங்களா. ஃபஸ்ட் பிளேஸ் சர்க்கிள் போட்டால் செய்ய, செகண்ட் பிளேஸ் சின்ன சர்க்கிள் செய்துன்னு அர்த்தம். ஃபஸ்ட் பிளேஸில் மா இம் போட்டிங்கன்னா மாதம்னு அர்த்தம் ஓகேங்களா. மாதம்னா ஃபஸ்ட் பிளேஸில் மா இம் போட்டால் மாதம். அதுவே வந்து ஃபஸ்ட் பிளேஸில் சா போட்டு மா போட்டிங்கன்னா சமயமாய்ன்னு அர்த்தங்களா. சா போட்டு மா போட்டால் சமயமாய். அதுவே சா போட்டு டார்க்காக போட்டிங்கன்னா சம்பந்தமாய் டார்க்காக போட்டால் சம்பந்தமாய். சாச்சுவதமாய் அந்தளவு கேட்க மாட்டான் ஓகேங்களா. சாச்சுவதமாய்னா சா போட்டிங்கன்னா சாச்சுவதமாய் இப்படி போட சாச்சுவதமாய். அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸில் வா மட்டும் போட்டிங்கன்னா ஷா மட்டும் போட்டால் வருஷமா இம்பார்ட்டண்டான ஸ்டோக் ஓகேங்களா. ஷா மட்டும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்த சைடு இந்த சைடு மட்டும் வா லைட்டாக போட்டிங்கன்னா ஷாவை லைட்டாக போட்டோம்னா வருஷமாய். அதுவே நீங்கள் தேர்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா விஷயமாயின்னு அர்த்தம். ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா. அதே மாதிரி டார்க்காக ஃபஸ்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா வாவை அவ்வளவு இம்பார்ட்டண்டான ஸ்டோக்கு. செகண்ட் பிளேஸில் போட்டால் என்னது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அவ்வளவு செகண்ட் பிளேஸில் போட்டால் எவ்வளவு, அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக தான் இருக்கும். அப்படின்னா எவ்வளவு. தேர்ட் பிளேஸில் போட்டிங்க என்னது கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பர், இவ்வளவுன்னு அர்த்தம். அவ்வளோதான், இவ்வளவு ஓகேங்களா. புரிஞ்சு உங்களுக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட் பிளேஸில் சா போட்டு இங்கு போட்டு இம் போட்டால் என்னது சங்கம்னு அர்த்தம் ஓகேங்களா. அதுவே சாப்பிடு இங்கு போய் சங்கம். அதுவே செகண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா சுங்கம் ஓகேங்களா. ஃபஸ்ட் பிளேஸ் சா போட்டு இங்கு போட்டு இம் போட்டோம்னா சங்கம், செகண்ட் பிளேஸ் போட்டால் சுங்கம். அவ்வளோதான். இதோட இந்த சாப்டர் கிராமர் லாக் முடிஞ்சு. கிராமர் லாக்ஸை நீங்கள் கம்பல்சரினது 5 டைம்ஸ் எழுதியிருக்கோம் நீங்கள் ஓகேங்களா. அதே மாதிரி சுருக்கங்கள் ஓகேங்களா. சுருக்கங்கள் பாருங்கள், நான் சொல்கிறது மட்டும் பாருங்கள். அரசியல் அப்படின்னா இந்த தப்பு போடுறீங்க தெரியுமா, இதை மாதிரி போட்டால் என்னது அரசியல்னு அர்த்தம் ஓகேங்களா. அரசியல். அச்சமயத்தில் அப்படின்னா இச்சா போட்டு சா போட்டு மா போட்டு லா போட்டு என்னது அச்சமயத்தில் ஓகேங்களா. இப்படி போட்ட என்னது அச்சமயத்தில் ஓகேங்களா. அச்சு போட்டால் அச்சமயத்தில். இது அந்த சமயத்தில்னா நேராக போடணும். அதே தான் நேராக போட்டிங்கன்னா அந்த சமயத்தில் நேராக போட்ட சமயம் இச்சா போட்டு போட்டால் அச்சமயத்தில் அர்த்தம் நமக்கு. அதே மாதிரி அது சம்பந்தமாக அப்படின்னா அது கிராமலாக சா போட்டு மா போட்டு கா போட்டால் இப்படி போட்டால் அது சம்பந்தமாக ஓகேங்களா. அது சம்பந்தமாக ஓகேங்களா. அதே மாதிரி ராஜ்ய ஃபஸ்ட் பிளேஸில் ரா போட்டு இச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ராஜ்யன்னு அர்த்தம் உங்களுக்கு. அவசியம் ஓகேங்களா. அவசியம் அப்படின்னா ஆ போட்டு சா போட்டு யா போட்டு இம் போட்டால் அவசியம். டயக்ராம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்படி போட்டால் அவசியம். இதே அவசரம் அப்படின்னா ஆப்போசிட்டில் போட்டு ஆ போட்டு சா போட்டு ராயும் போட்டால் அவசரம். இந்த ரெண்டு குழப்பிடக்கூடாது ஓகேங்களா. பயங்கரம் குழப்பி விட்டுரு. இந்த ரெண்டு அவசியம் அம்சம் ரெண்டும் குழப்பி விட்டு தெளிவாக பாருங்கள். அதே மாதிரி அகஸ்மாத்தாய் கேட்க மாட்டான். அகஸ்மாத்தாய் ஸ்பீடில் கேட்கவே மாட்டான். ரொம்ப ரேர். அப்படின்னா கா போட்டு சா போட்டு மா போட்டு தா போட்டு அகஸ்மாத்தாய் ஓகேங்களா. வருஷம் ஃபஸ்ட் பிளேஸில் வா டபுள் டைம் ஷா போட்டோம்னா என்னது வருஷம். அதாவது லைட்டாக போட்டால் ஷா டபுள் டைம் வருஷம். அதே தேர்ட் பிளேஸில் போய் என்னது வருஷத்திற்கு வருஷம். ஃபஸ்ட் பிளேஸ் டபுள் டைம் போட்டால் வருஷம். தேர்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா என்னது வருஷத்திற்கு வருஷம்னு அர்த்தம். டார்க்காக ஃபஸ்ட் பிளேஸ் டார்க்னா அவ்வளவு. செகண்ட் பிளேஸில் போட்டால் எவ்வளவுக்கு எவ்வளவு. தேர்ட் பிளேஸ்னால் இவ்வளவுக்கு இவ்வளவு. அவ்வளோதான். அத்தியாவசியம் இம்பார்ட்டண்டான ஸ்டோக்கு. அத்தியாவசியம் அப்படின்னா ஆ போட்டு தா போட்டு சா போட்டு யா இம் போட்டு என்னது அத்தியாவசியம். அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இதோட சாப்டர் 8 மொத்தமாக முடிஞ்சு. இதே மாதிரி சுருக்கங்களையும் 5 டைம்ஸ் எழுதி முடிச்சிருங்க ஓகேங்களா. அது போக 727 நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணுங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா. எல்லாத்தையும் ஸ்பீடில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. மினி ஸ்பீடுன்னு சொல்லுவோம். நீங்கள் இதுவரை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அத்தியாவசியம் வரைக்கும் போதும் சாப்டர் தெளிவாகிட்டீங்க அர்த்தம் ஓகேங்களா.
ஸோ இதோட நமக்கு இந்த சாப்டர் முடிச்சுக்கலாம். டவுட் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டவுட் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம அகாடமியில் வந்து ஆன்லைன் கிளாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ தமிழ், இங்கிலீஷ், ஜூனியர் அண்ட் சீனியர், இங்கிலீஷ்க்குமே ஜூனியர், இன்டர், சீனியர், அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிறவங்க எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.